உன்னை சுற்றி இருக்கவங்க சொல்லுவாங்க, நீ கோவப்படாத, ஆரகண்ட்டாக இருக்காது, கர்வமாக இருக்காது, உன்னால் மட்டும்தான் இதை பண்ண முடியும். உன் லைஃப்பில் நீ ஜேர்னி பண்ணிகிட்டு இருக்கும்போது எப்படி இருக்கணும்னா, என்னால் எதையுமே பண்ண முடியும், எனக்கு என்னன்னாலும் பிரச்சனை வரலாம், எவ்வளோ ஒர்க்னாலும் இருக்கலாம், என்னால் அதை செஞ்சு முடிக்க முடியும். பிகாஸ் ஐ ஆம் அ மேன். என்னால் எல்லாமே பண்ண முடியும். அந்த மைண்ட் செட் வந்து இருக்கணும். இப்போது நீங்கள் உன்னை நீ கிரிக்கெட்டர் ஆக போகிற, கிரிக்கெட்டர் ஆகணும், நீ ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆகணும், நீ ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும், நீ வந்து ஒரு மேன், உன்னால் ஆக முடியும். இப்போ எனக்கு எனாஃப் டைம் அதுக்காக ட்ரெயின் பண்ணுறது கொடுத்தீங்கன்னா நான் அதில் பெஸ்ட்டாக பண்ணி நானே ஃபஸ்ட்டாக வருவேன். ஏன்னா நான் ஒரு மேன், என்னால் அது பண்ண முடியுங்கிற நம்பிக்கையாக இருக்கணும், எல்லாருக்குமே இருக்கணும். நீ தான் பெரிய ஆள் அப்படின்னு நீ சொல்லிட்டு இந்த லைஃப்பில் போயிட்டு இருக்கும்போது உனக்கு சுற்றி இருக்கிறவங்க அப்படி நீ இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்ல போது அவங்களெல்லாம் லூசர்ஸ். அவங்கள நீங்கள் லூஸ் பண்ண தான் செய்வீங்க இந்த லைஃப்பில். ஆனால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களே மாதிரி இருக்கிற மைண்ட் செட்டில் உள்ள பீப்புள் உங்களுக்கு கிடைப்பாங்க. நீங்கள் அந்த லூசர்ஸை விட்டுட்டு உங்களுக்கு கிடைக்கிற அந்த வின்னர்ஸ் கூட ஜாயின் பண்ணி நீங்கள் எல்லோரும் ஒன்றா இருந்து நீங்கள் லைஃப்பில் ஒன்றா வாங்க பணம் சம்பாதிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்குள்ள உள்ள ஒரு மைண்ட் செட் கனெக்ட் ஆகி நீங்கள் பெரிய ஆகலாம். நீ உன் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு ஆரோகண்ட்டாக போயிட்டு இருக்கும்போது உன்னை சுற்றி இருக்கிற லூசர்ஸ் ஃப்ரெண்ட் எல்லாம் உன்னை விட்டு போயிடுவாங்க. ஆனால் கெஸ் வாட், என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, வின்னர்ஸ் உங்களை தேடி வருவாங்க. ஒன்னே மாதிரி மைண்ட் செட் இருக்கிறவங்க கூட உங்களை சுற்றி வரும்போது என்ன பண்ணுவீங்க? வாங்க பணம் சம்பாதிக்கலாம். நீங்கள் அப்படியே அந்த லைஃப் அப்படி பேர் உங்கள் லைஃப் அந்த பெரிய ஆளாக இருக்குங்க. கோபம் வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் ஃபோர்ஸ். நீங்கள் உன்னோட சுச்சுவேஷன், உன் லைஃப் எப்படி இருக்குது உன்னை சுற்றி பார்க்கணும். அதை நினச்சி நீ கோவப்படணும். நீ இருக்கிற ஹவுஸை பாரு எப்படி இருக்குது, நீ உன்னோட பைக், உன்னோட கார், உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், நீ இருக்கிற சிட்டி, உன்னோட வாட்ச், எல்லாத்தையும் பாரு. நீ அதை நினச்சி கோவப்படணும். பார்த்தீங்கன்னா அங்கே 20 வயசு, 21 வயசு, 25 வயசு பசங்க நைஸ் கார், நைஸ் ஹவுஸ், ஹாட் கேர்ள்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அதை பார்க்கும்போது உனக்கு கோபம் வரணும். நீ கோவப்படுற இந்த உன்னோட சுச்சுவேஷன், உன்னோட ஜாபில் உன்னை விட அறிவு கம்மியாக இருக்கிறவன்னா உன்னை ஏசுவான். அப்போ நீ கோவப்படணும். இல்லை, நான் என் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். கோவப்பட்டால் தான் லைஃப்பில் இம்ப்ரூவ் ஆக முடியும். உன்னோட ஆரோகன்ட்டும் உன்னோட ஆங்கரும் ரெண்டையும் நீ ஒன்றா சேர்ந்து இந்த லைஃப்பில் நீ ஜேர்னி பண்ணினா கண்டிப்பாக நீ சக்ஸஸை கண்டிப்பாக அச்சீவ் பண்ணி தருவேன். இன்னொன்று தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாருமே நம்மளை பற்றி கேர் பண்ண போகிறதில்ல. நீ உன்னை யாருமே வந்து நீ தூங்கிட்டு இருக்கிறப்போ வந்து உன்னை எழுப்பி உன்னை ஒர்க் பண்ண வச்சு உனக்கு பணம் சம்பாதிச்சு தரப்போதில்லை. நீயே இருந்துச்சு, நீயே ஒர்க் பண்ணி நீயே பணம் சம்பாதிச்சாதான் உன்னால் லைஃப்பில் இம்ப்ரூவ் பண்ண முடியும். எப்போவுமே அவன் வருவான் இவன் வருவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே கூடாது. யாரும் ஒன்று தேடி வரப்போகிறதில்ல. யாருமே நான் ஹரிக்கு போய் ஹரியை எழுப்பி அவனுக்காக ஒர்க் பண்ணி அவனுக்கு பணம் சம்பாதிச்சு கொடுத்து அவனுக்கு கார் வாங்கி கொடுக்க போகிறேன், அவனுக்கு பைக் வாங்கி கொடுக்க போகிறேன், அவனுக்கு நைஸ் ஹவுஸ் பைக் வாங்கி கொடுக்க போகிறேன் யாருமே பண்ண மாட்டாங்க. உன் லைஃப்பை நீ தான் பண்ணணும். இந்த உலகத்தில் நீ அலோனாக தான் இருக்க, நீ தனியாக தான் இருக்க, யாருமே வர மாட்டாங்க. இந்த மைண்ட் செட் ஏர்லி ஸ்டேஜ்லேயே வர்றது ரொம்பவே நல்லது. அப்போ தான் உன்னால் சக்ஸஸ் ஆக முடியும்.